நாம் பல முயற்சிகளை செய்து அரும்பாடுபட்டு மகரிஷிகளுடைய ஆசையோடு சித்தர்களுடைய அனுகிரகத்தோடு இந்த சப்தரிஷி ஆலயத்தை கட்டி இப்போ இரவு பகலாக நமது குழந்தைகள் வேலை செய்து அதை பூர்த்தி ஆக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். காலையிலும் கூட மகரிஷிகளுடைய மறைமுக ஒரு ஆணை பெறவுள்ளது. இதற்கு பல பல புது திட்டங்களை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். நாம் கும்பாபிஷேக விஷயத்தை பற்றி பேச முன்னுக்கு அதை நாம் செய்து நிறைவேற்ற செய்ய வேண்டிய வேலைகளை பேசுவதை விட அந்த சப்தரிஷிகளினுடைய அருளாசியை நாம் எப்படி பெறுவது, அவர்கள் யார், எங்கிருக்கிறார்கள், இது பற்றிய விவரங்கள் எல்லாம் விஞ்ஞான விளக்கமாக உங்களுக்கு நான் கூறிக்கொண்டே நான் வருகிறேன். அவர்களை தியானித்து நாம் பெற வேண்டிய பெருநிலையையும் கூட உங்களுக்கு நான் விஞ்ஞான விளக்கங்கள் மூலம் அனுபவ சான்றுகளோடு விளக்கி உங்களை தியானத்தில் ஆழ்த்தி சிலருக்கு அந்த தியான அனுபவங்களும் அந்த பேரின்பத்தை தொட்டு அனுபவிக்கும் ஒரு பாக்கியமும் கூட சிலருக்கு கிடைத்து அந்த சச்சிதானந்த கடல்ல அவர்கள் மூழ்கி அனுபவிக்கும் காட்சியையும் நீங்க பார்த்திருக்கிறீர்கள், அனுபவித்திருக்கிறீர்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் அநேகமாக ஒவ்வொரு நாளும் காலை மாலை இங்கு வந்தால் அந்த தியானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதற்குண்டான வசதி குறைவாக இருக்கிறது. மூலிகை ஆசிரமத்தில் எப்பொழுதுமே இரவும் பகலும், இரவும் காலையிலையும் அந்த மகரிஷிகளுக்காக பூஜை செய்து தியானம் செய்து அன்றாடு அவர்கள் மனுலகத்தை பற்றி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி, நமது ஆசிரமத்தை அண்டி வாழும் பக்தர்களை பற்றிய செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இது உலகத்தில் ஒரு அதிசயம் என்றுதான் நாம் சொல்ல வேணும். அக்காலத்தில் மகரிஷிகள் வாழ்ந்தார்கள், சித்தர்கள் வாழ்ந்தார்கள், அது புராண கதை. அவர்கள் இப்பொழுதெல்லாம் இருக்கிறார்களா என்ற கேள்வியும் கூட மக்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களும் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அறியாமை இருள மூழ்கி அழிவு பாதையை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கும் இந்த மண்ணுலகத்தில் இந்த மகரிஷிகளுடைய செயல்பாடு எப்படி நடக்கிறது, அவர்கள் இந்த மண்ணுலகத்தை மக்கள் மாண்புற மறைமுகமாக இருந்து வழிகாட்டி வருகிறார்கள். இந்த பேருண்மையின் ரகசியம் என்ன என்பதை மண்ணுலகம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. அது நமது காயத்ரி பீடத்தின் மூலம். இந்த ஒரு மகா, அதாவது மனித அறிவுக்கு எட்டாத, சிந்தனைக்கும் புலப்படாத, விஞ்ஞானிகளாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆன்ம ரகசியம் நமது ஆலயத்தில் நடந்து கொண்டு வருகிறது. இந்த மண்ணுலகத்தை மறைமுகமாக ஆண்டு வரும் இந்த மகரிஷிகளோட நேர் தொடர்பு கொண்டு அவரிடத்தில் இன்று நாம் நேராக உபதேசங்களை பெற்று வருவது என்றால் இது மனிதன் நம்ப மாட்டார்கள், விஞ்ஞானிகளும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், பெரிய வித்வான்களும் புத்தக அறிவாளிகளும் கூட இதை தெரிந்து கொள்வது கஷ்டமாகத்தான் இருக்கும். இன்று நம்ம ஈஸ்வரப்பட்ட மகரிஷி மற்றும் சித்தர்கள், முனிவர்கள் மண்ணுலகத்தில் என்றோ வாழ்ந்தவர்கள் என்று நாம் சொல்லலாம். அவர்கள் பூல உடல் தாங்கி மண்ணுலகத்தில் வாழ்வதை நாம் பார்க்காவிட்டாலும் சூட்சுமதாரிகளாக
சூட்சும உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அவர்களை அண்டியவர்கள் ஆட்கொண்டு வழிநடத்தி வருகிறார்கள். அநேகமாக இங்கு அந்த புத்தகங்களை எல்லாம் நாம் கொண்டு வைக்க முடியவில்லை. என்ன என்றால், சாதாரணமாக நாம் எழுதின 20க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வாங்குவதற்கே ஆட்கள் இல்லை. அதை படிப்பதற்கு அவர்களுக்கு ஆர்வமும் இல்லை, ஆசையும் இல்லை. இப்படி அந்த ஈஸ்வரப்பட்டமா மகரிஷி தியானத்தின் மூலம் அந்த ஆடு எங்களுக்கு சொன்ன அந்த விளம்பிக்க முடியாத ஞான பொக்கிஷங்களை 7 புத்தகங்களாக நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அது விலையும் அதிகம்தான். அநேகமா அந்த 7 புத்தகங்களும் ஒரு 2000 ரூபாய் பெறுமதியாக இருக்கும். அன்றாடு அந்த ஜனங்களை போட்டு இவர்களுக்கு தியானத்தின் மூலம் என்னென்ன சொன்னார்களோ அதை எழுதி வெளியிட்டிருக்கோம். சத்தியத்தின் சத்தியநிலை முதல் பாகம், 2வது பாகம், 3வது பாகம், மெஞ்ஞான விழிப்பு, திரு அருப்பா, திரு ஞானப்பா என்று. அந்த மகரிஷியே எங்களுக்கு 36 பாடல்களை பாடி அது மண்ணுலக மக்கள் பலன் பெற வேண்டும் என்று அதற்கு ஒரு சங்கீத ஆசிரியரை வச்சு, டைரக்டரை வச்சு அதை தொகுத்து சீர்காழி கோவிந்தராஜனை வச்சு நாம் 1980 நான் நினைக்கிறேன், 82 அதை பாடி அது கெசட்டாக வெளியிட்டிருக்கோம். இங்கெல்லாம் அது இருக்குது, விற்பனைக்கு இல்லை, பத்தாது. நம்ம அது பக்தர்கள், நெருங்கிய பக்தர்களுடைய வீடுகள்ல எல்லாம் அது பாடப்படுகிறது. அந்த பாடல்களை நான் பாடி அது கெசட் ஆக்கி மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு உதயமான உடனே குருதேவர்கிட்ட கேட்டோம். அவர் சம்மதிச்சார். எங்களுக்கு பாடல்களாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆகட்டும்னாரு. அதற்கு பிறகு நாம் அந்த தியேட்டர்ல போய் பக்கவாத்தியங்களோட அந்த சங்கீத டைரக்டர் மூலம் அதை தொகுத்து அதை பாட வச்சு, அந்த பாடுற நேரம் எப்படி நீங்க சங்கீத கச்சேரிகள் அந்த மியூசிக்கல் இதெல்லாம் பார்க்கிற நேரம் ஒருவர் இருந்து இப்படி 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 எல்லாம் செய்வார் இல்லையா, அந்த மாதிரி செய்து இந்த ராகம் இல்லை, இந்த தாளம், இந்த ராகம், இது கொஞ்சம் ஏத்தணும், இது கொஞ்சம் இறக்கணும், இது இந்த தாளத்துல வரணும்னு எல்லாம் வழிகாட்டி அவ்வளவு அருமையாக பாடியிருக்கார். நீங்க வேணீங்கன்னா ஒரு டைம் இருந்தா இதை போட்டு கூட நீங்க கேட்கல, நாளைக்கு போடுவோம். அர்த்தத்தோட ஒரு மாமகரிஷி சூக்ஷ்மதாரியா இருந்து தியானத்தின் மூலம் அதை சொல்லி அதை ஒரு பாடகர் மூலம் அதை பாடி மக்களுக்கு கேட்க வைக்கிறதுனா இது ஒரு அதிசயம்தான். இப்படி பல செய்திகளை ஈஸ்வரப்பட்ட மகரிஷி மட்டுமல்ல, பகலமான அவர்கள் எங்களோட தொடர்பு கொண்டிருக்கிறார். அதுல அரசியலும் வரும், ஆத்மீகமும் வரும், லௌகிகமும் வரும், உலக சூழ்நிலையை பற்றியும் எல்லாம் எது தேவையோ அதை பற்றி சொல்லிக்கிட்டே போவார். ஆதிசங்கரர் அந்த காலத்தில் தெரு தெருவா வீடு வீடாக படிச்சு கொண்டு போன பஜகோவிந்தம் என்ற பாட்டுக்கு தியானத்தின் மூலம் அவர் பாடின அந்த பாட்டுக்கு பொருள் கொடுத்து விளக்கம் கொடுத்து ஆதிசங்கரர் எழுதிய பஜகோவிந்தம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறோம். இப்ப சமூகத்துல தான் அது வெளியானது. ஆனால் அது இங்க வச்சிருக்கிறோம், அது மக்கள் வாங்கி அதை படிப்பதில்லை. இது உங்களுக்கு ஒரு பெரிய வேதனையாக இருக்குது. காயத்ரி மந்திர மகிமை, சூக்ஷ்ம திருஷ்டி விஞ்ஞானம், மனித காந்தம், எளிய முறை யோக பயிற்சி, மனித உடலில் தெய்வ ஞானம், நாராயணனுக்கு உண்டான சத்பதி, சகல தெய்வ உபாசனா சித்தி சாதனைகள், இப்படி எத்தனையோ புஸ்தகங்களை நாம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவில் அந்த அச்சு செலவை மட்டும் நாங்கள் பெற்றுக்கொண்டு கொடுக்கிறோம். வாங்குகிறார்கள் இல்லை, படிக்கிறார்கள் இல்லை. அதே போல தினம் நாம் வந்த பொழுதெல்லாம் உபதேசங்களை செய்கிறோம், தியானத்தில் அவங்களை ஏற்றுறோம். இப்படி இருந்து இந்த புத்தகத்துல நீங்க எல்லாம் படிக்க, அதுதான் குரு பக்திங்கிறது. ஒரு கோயில் இருந்தா இந்த கோயில், இந்த ஸ்தாபனத்துல நீங்க எல்லாம் குழந்தைகள்னு சொன்னேன், பக்தர்கள்னு சொன்னேன். இப்படி மகரிஷிகளால் உங்களுக்கு தியானத்துல கொடுக்கப்படுற விஷயம்தான். புத்தக அறிவை வச்சு நாங்கள் எழுதுறது கிடையாது. ஞானகுரு என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறோம்.
ஞானம் என்றால் என்ன என்று புத்தகம் எழுதியிருக்கோம். இப்ப நம்ம ஞானத்தை பெற நீங்க வருகிறீர்களா அல்லது போக சுகங்களை வேண்டி வருகிறீர்களா? நேற்று கூட நான் சொன்னேன், ஞானத்தையும் போக சுகமும் கூட தேவையானவர்கள் இந்த புத்தகத்தை படித்து அதன்படி நீங்க நடக்கணும். சந்தேகத்தை எங்களிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்க படிக்கும் பொழுது அது புத்தகமாக உங்களுக்கு தென்படாது. நாங்க தியானத்தில் இருந்து பிரம்ம ஞானிகளால் செய்யப்படுற உபதேசத்தை நாம் ஆம வரிசைகளை சித்தர்களை அண்டி நாம் கற்ற வித்தைகளை அதுல எழுதுற நேரம் ஒரு ஆசானே பக்கத்துல இருந்து உபதேசிக்கிறது போல இருக்கும். சந்தேகத்துக்கு இடமில்லை. அப்படி வாசித்து கொண்டு வருகிற நேரமே உங்களுக்கு உள்ளத்துல எழும்புற சந்தேகத்துக்கு அடுத்த பாடம் அது பதில் சொல்லுது. அப்ப அது புத்தகமாக நீங்க நினைக்காம அது ஒரு ஞான குருவாக நினைச்சு அந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும். அப்ப இந்த வழியாகவே நான் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னு சொன்னாக்க நீங்க எப்படி ஞானத்தில தியானத்தில முன்னேற முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. கஷ்டம். கும்பாபிஷேக மலர் என்று ஒன்று வெளியிட்டு இருக்கிறோம். அது கும்பாபிஷேகத்துக்காக வெளியிட்ட மலர் அல்ல. கும்பாபிஷேக ஞாபகார்த்தமாக விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள், இதுவரையில மனிதன் படித்திராத, கேட்டிராத, அறிந்திராத பல ஆன்ம ரகசியங்கள் அடங்கிய ஆராய்ச்சி கட்டுரைகள் அதுல அடங்கியிருக்கு. இப்படியும் உலகத்துல உண்டா? இப்படியான பேருண்மைகள் உலகத்தில் இதுவரையில மறைந்து வைக்கப்பட்டிருந்ததா என்று இங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுல ஒவ்வொரு கட்டுரையும் அது உங்களை உற்சாகப்படுத்தும், பெரிய பேருண்மைகளை புலப்பட செய்யும். ஆத்மீகத்தில முன்னேறத்துக்கு உண்டான அளவு அந்த இதை தூண்டிவிடும். இப்படி நீங்க ஒத்துழைத்தால் தான் உங்களுக்கு நன்மை, எங்களுக்கு நன்மை, உலக மக்களுக்கு நன்மை. ஆனால் உலகளாவிய அளவு பக்தர்கள் இதை வாங்கி படிச்சு புத்தகத்தை படிச்சே ஞானம் பெற்றார்கள். நம்மளை காணாம, நம்ம உபதேசத்தை கேட்காம அந்த புத்தகத்தை வாசிக்கிட்டு இருக்கும்போதே தன்னில மறைந்து தியானத்தில் ஆழ்ந்து இந்த பிரம்மானந்தம் என்னும் பரம சுகத்தை பெற்று உள்ளவர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்க பார்த்திருப்பீர்கள். ஆங்காங்கு ஆசிரமங்கள் அமைச்சு தியானத்தை பரப்பி வருகிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு மகரிஷிகளால் கொடுக்கப்பட்டு நாம் எழுதிய அந்த புத்தகங்கள் இருக்கணும். இப்ப கிறிஸ்தவ மதத்துல பைபிள் இருக்கிறது போல, இஸ்லாமிய மதத்துல குர்ஆன் புனித நூலாக கருதுவது போல, நமது மதத்துல கீதை, திருக்குறள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அது விளங்காது. கீதை உபதேசத்தை நீங்க வாசிச்சு விளங்கிக்கிற முடியாது. திருக்குறள் வாசிச்சு நீங்க விளங்கிக்கிற முடியாது. ஆனால் இது அவ்வளவு எளிதாக எல்லாரும் விளங்கக்கூடிய அளவுல இந்த புத்தகங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் அது ஒரு ஞான பொக்கிஷமாக நீங்க படித்தாலோ வாசிச்சாலோ வாசிக்காவிட்டாலும் கூட அது உங்களுடைய தியான அறையில, பூஜை அறையில அந்த புத்தகங்கள் வச்சிருக்கணும். சூக்ஷ்ம திருஷ்டி விஞ்ஞானம், மனித காந்த விஞ்ஞானம், எளிய முறை யோக பயிற்சி, தியானம் என்றால் என்ன, காயத்ரி மந்திர மகிமை, காயத்ரி உபாசனா வழிகாட்டி, மற்ற சகலதேய உபாசனா சித்தி சாதனை, இப்படி எல்லாம் வந்து பஜ கோவிந்தம், ஞான குரு, இதெல்லாம் சின்ன சின்ன புஸ்தகங்கள். சும்மா இருக்கிற நேரம் இந்த பொம்மை, ஆனந்த இடம், பேசும் படம் இதுகளை வாசிக்கிறத விட்டு இதுல ஒவ்வொரு பக்கம் நீங்க வாசிக்கிட்டு வந்தாலும் அதுல ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு புதையல் மாதிரி ஞானம் உதயமாகிட்டே இருக்கும். அப்ப நாங்க தியானத்துல இருந்து அந்த மகரிஷிகள் நமக்காக, நம்மள அண்டனவர்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த அருள் பிச்சையை கொடுத்து, அருள் பிச்சையை நீங்க மரியாதையோட பக்தியோட அதை வாங்கி படித்தால்தான் அவர்களுக்கும் திருப்தி, சந்தோஷம், நமக்கும் அது ஒரு நன்மை. இதை நீங்க மனதில் கொள்ளணும். அக்காலத்துல வேதங்களை பாடினார்கள், ஔவையார் எத்தனையோ பாடினார்கள், பாடிட்டு போனாங்க. இதையும் எதிர்பார்த்தோ அவர்களுக்கு பாராட்டு விழா கிடைச்சதோ அல்லது புத்தக வெளியீட்டு விழா நடந்ததோ எதுவுமே கிடையாது. பாடினார்கள். ஔவை குரல், திருவள்ளுவர் திருக்குறள்ல பாடினாரு, கண்ணன் கீதோபதேசம் செஞ்சாரு. இப்படி எத்தனை எல்லாம் 63 பாடினாங்க. யாருக்காக பாடினாங்க? பணத்துக்காக பாடினாங்களா? புகழுக்காக பாடினாங்களா? அப்ப அந்த பாடியபடி நாம் இருக்கணும், வாழணும். அதுக்காக பாடினாங்க. அதுக்கு நாம் மதிப்பு கொடுக்க இல்லை, நாம் சாபத்துக்கு ஆளாக்குவோம்.
அவர்களுடைய கோபத்துக்கு ஆளாகும். ஆனால் அதை படித்து அதன்படி நம்ம வாழ்க்கையை நடத்தி பேருண்மை பெறுவோமே ஆனால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இன்று எங்களுக்கு இன்னும் இவ்வளவுதான் நாங்க போடணும், ஏதோ முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவார்கள். நான் இந்தியாவுக்கு போற நேரம் கூட மகரிஷிகளிடத்துல சித்தர்களிடத்துல தியானத்தின் மூலம் இங்க நான் படம் எல்லாம் கொண்டு வந்து காட்டினேன். பல சித்தர்களை கண்டோம், பல முனிவர்களை கண்டோம், பல ரகசிய பாதாள அறைகள்ல அவர்கள் அக்காலத்துல பாவித்து வழிபட்ட பொருள்களை எல்லாம் பதுக்கி வச்சு ரகசியமாக பாதுகாக்கப்பட்டதை நமக்கு கொடுத்ததை இங்க கொண்டு வந்து உங்கள் தரிசனத்துக்காக வழிபாட்டுக்காக நாங்க கொண்டு வந்து காட்டணும். சில வேளைகளில் நம்ம சொந்த சுயநலத்துக்காக சில கேள்விகளை பகவான் இடத்துல மகரிஷிகளிடத்துல கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது நாம் கேட்காமல் இருந்தாலும் கூட எது நமக்கு தேவையோ, எது நம்ம கேட்க போறோமோ, எதை சொல்லி இவர்களுக்கு அதுக்கு வழிகாட்டல் வேணுமோ என்பதை உணர்ந்த மகரிஷிகள் எங்களுக்கு மறைமுகமாக அப்படி சாடையா சொல்லிவிட்டு போவார்கள். இந்த இலங்கை சமாதானத்தை பத்தி கூட எப்பொழுதுமே யாரோ அடிபடுறாங்க, யாரோ சாகுறாங்க, அந்த நிலம் இல்லை நமக்கு. நமது தாய் நாடு பாதுகாக்கப்படணும். நமது தாய் நாட்டுல வாழ்ற சகல இன மக்களும் ஒற்றுமையோட வாழணும். இந்த நாட்டுல போர் வரி, யுத்த பீதி மற்றும் இயற்கையின் சீற்றம், இந்த மாதிரி பேரழிவு ஆபத்துகள்ல இருந்து பாதுகாத்து நமது நாட்டில் நிரந்தரமான ஒரு சாந்தி சமாதானம் ஏற்பட வழியே இல்லையா என்று மக்கள் ஏங்கி தவிக்கிறார்களே குருதேவா, இதுக்கு ஒரு வழி நீ சொல்ல மாட்டியா என்று நாம் கேட்காமலே மனதில் எண்ணினாலே போதும், வழி உண்டப்பான்னு சொல்லுகிறார்கள். அக்காலத்தில் இப்படி பேராபத்துகளும் பேரழிவுகளும் வெள்ள அபாயங்களும் மற்ற வறுமையும் துன்பமும் யுத்த பீதியும் ஏற்படுற காலத்துல எல்லாம் அக்காலத்துல அந்த நாடாண்ட மன்னர்கள் அந்த ராஜகுருவை அண்டி, மன்னா இந்த துன்பத்திலிருந்து மீள வழியே இல்லையா அப்படின்னு கேட்க வழி உண்டு, இப்படியான யாகங்களை செய்யும். மழையே இல்லைன்னு ஒண்ணு வர்ண யாகம், வியாதி தீராத பயங்கர வியாதிகள் துன்பங்கள் இருந்து விடுபட மிருத்யஞ்ச யாகம், இப்படி பல பல யாகங்களை அறிமுகப்படுத்தி இப்ப தசரத சக்கரவர்த்தி இருந்தாரு. புத்திர பாக்கியம் இல்லாம குருதேவரை கேட்ட உடனே நீ புத்திரகாமேஸ்வரி யாகம் செய்ய குழந்தை பாக்கியம் பெறுவாய் என்று சொல்ல, அதன்படி அவன் புத்திரகாமேஸ்வரி யாகம் செய்ய, அந்த யாகத்திலே புத்திர பாக்கியத்தை அளிக்கவல்ல அந்த தேவதைகளை வேண்டி கொடுக்கப்பட்ட ஆகுதியை ஏற்று அந்த தேவதைகள் அந்த ஓமகுண்டத்தில் எழுந்தருளி அந்த தசரத மகாராஜாவுக்கு பிரசாதம் கொடுக்க, அந்த பிரசாதத்தை கைகேயி அந்த 3 மனைவிமார்களுக்கும் கௌசல்ய திரௌபதி 3 மனைவிகளுக்கும் கொடுக்க ராமர் லட்சுமணன் பரத சத்ருகன் பிறந்தார்கள் என்று ராமாயணம் சொல்லுகிறது. சோழ சக்கராதிபத்தியத்துல பாண்டி சாம்ராஜ்யத்துல சேர நாட்டு மன்னர்கள் ஆண்ட காலத்துல இப்படி அந்தந்த நாட்டுல அந்தந்த காலத்துல ஏற்படும் இன்னல்கள்ல இருந்து பாதுகாக்க அவங்க ராஜகுருவை அண்டி அவர்களுடைய உபதேச நின்று யாகங்கள் பல செய்து நன்மைகள் பெற்றார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அதற்கு சான்றுகளும் இருக்கப்படுகிறது. அப்படி இலங்கையில உள்ள இந்த துன்பத்தை போக்குறதுக்கு யாரும் கேட்க மாட்டார்கள், மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். அரசு நாடு ஆடுறவர்களுக்கே கூப்பிட்டு நான் காதை பிடிச்சு சொல்லியிருக்கேன், இந்த இதை செய்ய நாட்டுல சமாதானம் வரும்னு. ஆனா ஒத்துக்கிறார்கள், அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பதில்லை. பல விஷயம் பல விதமான முயற்சிகளை எடுத்து கடைசியில ஒன்றும் நிறைவேறாமலே போய்கொண்டிருக்கிறது. அன்று கூட இந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன் இந்த நாட்டில் ஏற்பட போக ஒரு பேராபத்தை உணர்ந்து அந்த மகரிஷிகள் நமக்கு சொன்ன உபதேசத்தை சிறமே நாம் கொண்டு இதிலிருந்து நமக்கு என்னால முடிஞ்ச அளவுல என்ன அண்டினவர்களோட இருந்த ஒரு யாகத்தை பண்ணலாம். ஆனால் இந்த நாட்டில் ஒரு பேராபத்தும் பேரழிவும் ஏற்பட இருக்கிறது.
கூடிய வரையில் ஒரு இரத்த கலவி நாட்டில் உண்டாக இருக்கிறது. நாடே ரெண்டாக பிரிய போகிறது. இந்த ஒரு பயங்கர சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்து நிரந்தரமான ஒரு சமாதானம் ஏற்பட்டு எல்லோரும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். ஆனால் அந்த தெய்வ ஆகர்ஷண காந்த சக்தியை ஈர்த்து அதை ஆகாய மண்டலத்தில் அலக்கலிய செய்து அதை சுவாசிக்கும் அனைவரும் நாட்டில் சாந்தி சமாதானம் தான் வேண்டும் என்று ஒரு நிலை உருவாகி சமாதானம் ஏற்படக்குண்டான ஒரு அறிகுறி, அந்த வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இல்லை பேரழிவு தான் என்பதை அவர்கள் மறைமுகமாக பரிபாசையில சொல்லுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்ற பாசை இல்ல, பரிபாசையில சொல்லுவார்கள். அது எங்களுக்கு விளங்கும். அதனால நாம இந்த சப்தரிசி இதை நினைச்சு நம்ம பூஜை பண்ணணும், தியானம் பண்ணணும். இது நமக்கு முக்கியம். அடுத்த பௌர்ணமி தினத்துல 10, 11, 12 ரகசியமாக ஒரு பூஜையை செய்யும்படி உத்தரவிட்டிருக்காரு. அந்த பூஜை செய்யப்பட்டால் ஏற்படக்கூடிய பேரழிவு பேராபத்துகள்ல இருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். இதுல சந்தேகமே கிடையாது. ஆகையினால எல்லா பக்தர்களும் பிறருக்காக ஏற்பட துன்பம் நமக்கு என்ன அப்படி நினைக்காம எல்லோரும் இன்புட்டு இருக்கிறது அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று தாய்மானார் பாடியிருக்கார். அந்த ஒரு எண்ணத்தோட எல்லாரும் இன்புட்டு வாழணும். நாம் அந்த மகரிஷிகளிடத்தில் பெற்ற அந்த பேரின்பத்தை எல்லோரும் பெறணும். தான் பெற்ற இன்பம் பெருக வையகம். பாருங்க அவங்களுடைய அந்த தப சக்தி ஞானம் எப்படி பாடினார்கள் அவர்கள். எதுக்கு அவங்க ஐயோ இறைவா நான் பெற்ற இன்பம் பெருக வையகம், எல்லோரும் இன்புட்டு இருப்பதை அல்லாமல் வேறொன்று அறிய பராபரமே என்று. சுப்பிரமணிய பாரதியார் பாடினாரு, தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றார். உலகமே இன்பமாக சந்தோஷமாக வந்தாலும் ஒரு மனிதன் பட்டினியில இருப்பானே, ஆனால் அது என்ன உலகம், ஜெகத்திலே அழித்திடுவோன்றாரு. என்ன தேச பற்று அவருக்கு, மக்கள் மேல உள்ள அன்புதான் என்ன அவரிடத்துல. இப்ப ஆதிசங்கரரும் தாய்மானாரும் ராமலிங்க வள்ளலாரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் இயேசுநாதரும் புத்தரும் இவங்களை எதுக்கு பிறந்தாங்க, எதுக்கு உபதேசித்தாங்க? உலகம் இயனும் பண்ணாங்க. தனக்காக தன் குடும்பத்துக்காக அவங்க வாழவே இல்லை. அப்படிப்பட்ட உபதேசம் நேற்று கூட நான் கல்முனையில ஒரு நமது பக்தர் ஒவ்வொரு விபத்துக்குள்ளாகி படுக்கையில படுத்திருந்தார். போகும் பொழுதும் இந்த தமிழ்விலிருந்து திரும்பி வரும் பொழுதும் அவரை போய் பார்த்து ஆசீர்வதிச்சுட்டு வந்தோம். நேற்று அவரை போய் பார்த்து ஆசீர்வதிச்சு இருக்கும் பொழுது அதுல உள்ள ஒரு பெரிய டாக்டரும் மற்ற நர்ஸ்மாரும் அங்கு இருந்த அந்த சக வியாதியஸ்தர்களும் மற்றவர்களும் நம்ம இடத்துல விபூதி வாங்கி ஆசீர்வதிச்சார்கள். அடுத்த படுக்கையில ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், அவருக்கு விபூதி வைக்கலாமா? ஓ இல்ல இல்ல இல்ல, அவரு முஸ்லீமான், வைக்க மாட்டார். அதே நேரம் ஒரு டாக்டர் வந்தாங்க, நின்றுட்டு இருந்தாரு. சரி அவரையும் ஆசீர்வதிப்பாரு. மற்ற டாக்டரும் ஆசீர்வதிச்சு காலில் கும்பிட்டு விழுந்து விபூதி வாங்கினார். இல்ல இல்ல அவர் வேலைக்காரர், வாங்க மாட்டார் உங்ககிட்ட. என்ன கேவலமான நிலையை பாருங்க. நாம தான் பைத்தியக்காரவங்க, வேத கோயிலுக்கும் அந்த பள்ளிக்கும் இந்த பள்ளிக்கும் நம்ம போய்கிட்டு இருக்கோமே இல்லாம அவங்க இவ்வளவு ஒரு ஒரு ஆசீர்வாதம் விபூதி வாங்க வேண்டாம், நெத்தியில பூச வேண்டாம். ஆனா அது அவர்களுக்கு சரியில்லையே என்று என் மனதில் பட்டுச்சு. அவமதிப்பு என்றுதான். என்னடா வியாதியில மரணப்படுக்கையில இருக்கிறவங்க நம்ம போய் நல்லா இருக்கணும், அவங்க அல்லாவின் பேர்ல அவங்களை ஆசீர்வதிப்போம், அல்லது இயேசுநாதர் பேர்ல அவங்கள நம்ம ஆசீர்வதிப்போம், அவ்வளவுதான். ஓ இந்து கிட்ட நம்ம வாங்கக்கூடாது ஆசீர்வாதம். ஒரு டாக்டர் படிச்சவரு ஒரு ஏளனமான சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படி நிக்கிறாரு. நானும் கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வரேன் டாக்டர்னு வந்தேன். என்ன செய்ய, இந்த நிலைமை என்னைக்கு மாறுதோ அன்னைக்குதான் நமக்கு நிம்மதி, சாந்தி, சமாதானம். அதனால நமக்கு அந்த கலை வேண்டாம், வேற்றுமைகள் வேண்டாம். நாம் ஒற்றுமையோடு இருந்து ஜெகதபங்களை செய்து மாமகரிஷிகளோட அருளாசியை பெற்று நிம்மதியாக சாந்தி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுக்கு காயத்ரி மந்திரம், மிருதங்க மந்திரம்
இந்த மகரிஷிகளுடைய நாமாவளி, அது மகாமந்திரம். தெய்வங்களே உண்டாக்க வல்ல, தேவர்களே சபிக்க வல்ல ஆற்றல் பெற்றவர்கள் மகரிஷிகள். இந்திரனே சபிக்கும் தவ ஆற்றலை பெற்றிருந்தார் விஸ்வாமித்திரமா மகரிஷி. காயத்ரி ஜபத்தை ஜபிச்சு தனி உலகத்தை சிருஷ்டிச்சார். திருசங்கு சொர்க்கம் என்ற உலகத்துல. இவரை அவமதித்த இந்திரனே இங்கிருந்து கேட்டார், அடே இந்திரான்னு கேட்கக்கூடிய ஆற்றல் பெற்ற அளவு விஸ்வாமித்திரர் வாழ்ந்தார் என்றால் அவருடைய சவசக்தி என்ன? சகல தெய்வங்களையும் சபிச்சு சாம்பலாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் மாமகரிஷிகள். அவர்கள் தான் இந்த உலகத்தை ஏழாக பிரித்து ஆண்டு வருகிறார்கள். இந்த பேருண்மையைதான் மக்களுக்கு நமது ஆசிரமம் எடுத்து உரைச்சி அவருடைய அருளாசியை பெற்று வழங்குறதுக்கு முயற்சி செய்து வருகிறது. இதை மனதில் கொள்ளணும் எல்லாரும். ஆகையினால எல்லா பக்தர்களும் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவதனால அது உலக ஆன்மீக அதிசயத்துல ஒன்றாக அமைந்து விட்டது, அமைய போகிறது அல்ல. உலக ஆன்மீகவாதிகளும் ஆன்மீக ஞானிகளும் விஞ்ஞானிகளும் போற்றி துதிக்கக்கூடிய அளவு இந்த சப்தரிஷி மண்டலம் பிரகாசிக்க போகிறது. உலகத்தில உலகமான துன்பக்கடலை தாண்டி பேரானந்தம் என்னும் அக்கறைக்கு அழைத்து செல்ற ஒரு படகு போல நமது இந்த சப்தரிஷி மண்டல ஆலயம் அமைந்து விட்டது என்று தான் சொல்லுகிறான். அமைய போறதுன்னு சொல்றதை விட அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துல பக்தர்களாக இருக்கிற நீங்க எல்லாம் மகாபாக்கியசாலிகள், சந்தேகமே கிடையாது. இந்த மனிதர்கள் நம்மளால இந்த சப்தரிஷிகளால என்ன ஆக்க முடியும்? உலகத்தை அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும். அப்படிப்பட்ட பேராற்றல் தவ ஆற்றல் பெற்ற இந்த மகரிஷிகளை ஒரு அருளாசியை தாங்கி மனுலக மக்கள் உய்ய அந்த மகரிஷிகளே எடுத்த முடிவின் பேர்ல அவர்களுடைய கொடுத்த வடிவமைப்பின்படி வர்ணங்கள் தீட்டுறது வடிவமைப்பு அனைத்தும் அவர்கள் கொடுத்தது இங்க நம்ம அமைக்கப்பட்டு இருக்கோம். அதனால இதை நீங்க பெரும்பேரா இல்லை, இது ஒரு சாதாரணமாக நீங்க நினைக்க கூடாது. நேற்று நான் உங்களுக்கு மகரிஷிகளுடைய குழந்தை அவர்கள் என் மனதுக்குள்ள தோன்றி சொன்னதைத்தான் சொன்னேன். எல்லோரும் சேர்ந்து கும்பாபிஷேகத்தை வெற்றிகரமாக ஆடம்பரமாக அல்ல பக்திமயமாக நடத்தி அந்த சப்தரிஷிகளையும் சித்தர்களையும் அங்கு சிரஞ்சீவியாக எழுந்தருள செய்து அவர்கள் அருளாட்சி நடத்த வழிவகுத்து அந்த அருளைய மண்ணுலகம் பூரா பிரகாசிக்க செய்து மண்ணுலக மக்கள் மாண்புற வழிகாட்ட இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த நாம எல்லாம் கருவிகளா இருப்போம். நமக்கு கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், பிரபுக்கள், தனவந்தர்கள், குபேரர்கள், அரசியல்வாதிகள், கருப்பு மார்க்கெட் வியாபாரிகள், குடி வியாபாரிகள் இவர்கள் வேண்டாம். இன்று பல ஆலயங்கள்ல நாம் பார்க்கிறோம் இப்படியான இவர்கள் தான் தலைவர்களாக வண்ணக்கர்களாக இருந்து கோயிலுடைய புனிதத்தை கெடுத்து வருகிறார்கள். நமது ஆலயத்துல நாம் ஒவ்வொருவரும் ஒரு செங்கலை தூக்கி வச்சாலும் அது பெருசாக கருதப்படும். ஒவ்வொருவரும் வந்து ஒரு குருத்த பின்னி மாயிலையை கொடுத்தாலும் அது ஒரு பெரிதாக கருதப்படும். இந்த கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெறதுக்கு அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்றபடிக்கு உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்ப ஒத்தாசைய உங்களுடைய பிரார்த்தனைய நீங்க செய்து அந்த அந்த ஒரு மகாபாக்கியத்தின் பெரும் பெற்ற அதுல ஒரு பங்கை நீங்களும் ஒரு பாக்கியத்தை பெறணுங்கிற உயர்ந்த எண்ணத்துல இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இது ஒரு ஆசீர்வாதம். இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அல்ல. இதை நன்மை கூடாது. நாம் எல்லாரும் எந்தோ சரித்திரம் படைச்சு இந்த பூமண்டலம் உள்ளவரையில மகரிஷிகளுடைய ஆசி அந்த அவருடைய ஆட்சி செயல்பட்டு லட்சம் மக்கள் அருள் பெறக்கூடிய ஒரு ஸ்தாபனம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பெரும் பேற்றுக்கு நாம் பங்கு கொண்டோம். நமது ஜென்மாதி செய்த பாவங்கள் எல்லாம் எரிஞ்சு இன்னும் பல ஜென்மங்களுக்கு நம்முடைய பரம்பரை அவருடைய அருளாசியை பெற்று
சீருட்ட நிலையில சிறப்பு பெற்று வாழ ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் இது. இதை நழுவ விடாதீர்கள் என்று நான் உரிமையோடு உங்கள்கிட்ட கேட்டேன். இவ்வளவு பேர் போகும், நான் கடைக்கடையா போக வேண்டாம்.